ஷாலோம், ப்ரைஸ் காட். டே 117. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் லேவியராகமம் 27 கடைசி அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காணலாம். நாம் இன்றைக்கு வாசித்த லேவியராகமம் 27 கடைசி அதிகாரத்தை தியானிக்கும் போது மொத்தத்தில் லேவியராகமம் புத்தகத்தின் கருப்பொருள், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த 27 அதிகாரத்தை வாசிக்க துவங்கும் பொழுது இந்த லேவியராகமம் அவசியமான புக்காகவும் ஒரு உன்னதமான ஆராதனை புக்காகவும் இயேசு கிறிஸ்துவை முழுவதும் நிழலாட்டமாக காண்பிக்கிறதாகவும் இருக்கிறது. இதே போல்தான் காஸ்பல் ஆஃப் ஜான் 20 சாப்டரில் உச்சக்கட்டம் வந்த பிறகு தான் ஜான் 21 நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த அத்தாரிட்டி நமக்கு தெரிய வருகிறது. 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக காணப்படுகிறார், தனது சீஷர்களை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்னென்னா, நீ என்னை நேசிப்பாயானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ இது வாலண்டரியாய் செய்யும் ஒரு வேலை. இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் லவ். இதுதான் தேவனுடைய ஒரு வழிமுறை. அப்போ பொருத்தனைன்னு கொள்ளும் காரியங்கள் எல்லாம் ஒரு செல்ஃப் வில்லிங்காக செய்வது. இது கற்பனைகள், நியமங்கள், வர்ஷிப்ஸ் முறைகளையும் தொடர்ந்து வருகிறது. ஸோ முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பொருத்தனை பண்ணிவிட்டால் அதை சர்டன்லி நிறைவேற்றியே ஆக வேண்டும். சங்கீதம் 116:12 வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று. அப்போ டேவிட் இப்படி வியக்கிறார் அவரை பாடி. ஸோ ஈவன் பால் ஆல்சோ செட் இன் ரோமன்ஸ் சாப்டர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்கிறார். ஸோ மீகா 6:8 இதை நம்ம பார்க்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன இங்கே அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு தகுதியாக எதை கொடுப்பது? எல்லா தேவ மனிதர்களும் கூட அவ்வளவு பெரிய தேவனுக்கு, அவ்வளவு பெரிய பரிசுத்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவது என்று தான் வியக்கிறார்கள். அப்போ ஒரு மீட்கப்பட்ட பாவி எதை பெரிதாக தேவனுக்கு கொடுக்க முடியும்? அதைத்தான் இந்த அதிகாரம் விளக்குகிறது. நீதிமொழிகள் 20:25 வசனத்தில், பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்ததை பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களிலும் இதை பார்க்கலாம். ஸோ பொருத்தனைகள் பல உண்டு. கர்த்தருக்காக இதை செய்வேன், கர்த்தருக்காக இதை செய்ய மாட்டேன் என்று பொருத்தனை செய்வது. என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நசரேய விரதம் குறித்து பார்க்கிறோம். ஸோ வேத புத்தகத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க பொருத்தனை, அது எப்தாவின் பொருத்தனை. நியாயாதிபதிகள் 11ஆவது அதிகாரத்தில் வாசிக்கலாம். எப்தாவின் மகள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவளாக இருந்தால் அவள் மேரேஜ் பண்ணல. யூத குலத்தில் இப்படி இருப்பது ஒரு அரிதான காரியம். தேவன் ஒருபோதும் மனிதனை பலியிட அனுமதிப்பதில்லை. அந்த ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே தான் அவளுக்காக ஒவ்வொரு வருடமும் 4 நாட்கள் இஸ்ரவேலிலே புலம்போது வழக்கமாயிற்று என்று வாசிக்கிறோம். ஸோ அவன் செய்த பொருத்தனை ஒரு அவசர பொருத்தனை, ஆனாலும் அவன் அதை காத்து கொண்டான். இதை குறித்து லேவியராகமம் 5ஆவது அதிகாரம் 4-6 வசனம் வரை வாசிக்கலாம். உபாகமம் 23, 21, 22 வசனங்களிலும் வாசிக்கலாம். ஸோ எப்தாவின் மகள் இங்கே பலி செலுத்தப்படவில்லை, ஆனால் அவள் கணவனை அறியாது வாழ்நாள் முழுவதும் இருந்தாள். ஸோ அன்னாள் தான் சொன்னபடியே இதே போல தான் சாமுவேலை கர்த்தருடைய பாதத்தில் விட்டு தான் தேவனுக்கு கொடுத்த வாக்கை காத்து கொண்டாள். அனனியா சப்பீராளுடைய பாவம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நீங்கள் அதை வாசித்திருப்பீங்க. ஏனென்றால் தேவன் மனிதர்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஸோ லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் இது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழே தங்களை அர்ப்பணித்திருந்த, தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் மனதில் தோன்றின காரியங்கள். நாம் கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-14 வசனம் வரை நாம் இதை வாசித்து பார்க்கலாம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, லேவியராகமம் புக் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது எங்கள் வாழ்க்கையில் அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நீர் எதற்காக அந்த உலகத்தில் வந்தீங்கப்பா, எல்லாவற்றையும் ஒவ்வொரு பலியின் மூலமாக நாங்கள் எல்லாம் எவ்ரிதிங் லைக் இட் ஷோஸ் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட் comes like a foreshadow of in New Testament. அதற்காக உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம் அப்பா. இந்த லேவி புத்தகத்தின் மூலம் யார் யார் வாழ்க்கையிலே என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தோம் என்பதை என் தேவன் அறிந்திருக்கின்றீர். அதையெல்லாம் தொடர்ந்து உம் பலத்தினாலே, உம் நாமத்தினாலே, உம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நிறைவேற்ற உம் பலனை தாங்கப்பா. நீர்
அப்பா எங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு அப்பா நிறைவேற்றுங்கப்பா. உம்முடைய பர்பஸ் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீர் எதை தீட்டு என்று வெறுக்கிறீங்களோ அதை நாங்களும் வெறுக்கணும்ப்பா. நீங்கள் எதை ஹோலி என்று நேசிக்கிறீங்களோ அதை நாங்கள் நேசிக்கணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.